ஓகேங்களா? இதுல ரெண்டாவது முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஓம் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 50ல இருந்து தலைகளா என்பது கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்க இதுலயே பண்ணிடலாம். மொத்தமா நீங்க பயிற்சி முடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் டைம் ஷார்ட்டா நீங்க பண்ண முடியும். உங்களால தனித்தனியா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வஜ்ராசனம் அப்படிங்கிறது வந்து கால்களை மடக்கி அதன் மேல் உட்கார்றது. இப்படி உட்கார்ந்துட்டேன். இப்போ வலது கால் கட்டை விரல் இடது கால் கட்டை விரல் மேல இருக்கணும். ஒரு கட்டை விரல் மேல இருக்கணும். கட்டை விரல் மட்டும் கைகளை இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இது பேர் வஜ்ராசனம். முடிந்தவர்கள் கூடுமான வரைக்கும் உணவு உண்ணும் போது கூட இப்படி உட்காந்து பண்ணலாம். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருமே இப்படிதான் உட்காந்து துவா பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா கல்ல சாப்பிட்டா கூட செரிமானம் வேணும். அதனால வஜ்ராசனங்கிறது நம்ம தொடர்ந்து பண்ணி பழக்கப்படுத்திக்கணும். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுலயே நம்ம தியானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. இப்போ இதனால இதுல வச்சுக்கிட்டு 50ல இருந்து கீழே 49, 48 இதுலயே எண்ணிக்கலாம். இரண்டாவது அடுத்து ஓம் இதையும் இதுல நீங்க பண்ணிக்கலாம். இது வஜ்ராசனம். ஓகேங்களா? கவனிச்சுக்கிட்டீங்களா? இதுக்கு இரண்டாம் ஆசனம் வீராசனம். இந்த வஜ்ராசனத்துல இருந்துட்டே ஈஸியா நம்ம வீராசனம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இந்த கைகளை பக்கவாட்டு வச்சுங்க, முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும். அப்படியே மேல தூக்குங்க. ஸோ மேல தூக்கிட்டு கைகளை வந்து இப்படி மடக்கி மாத்தி வைக்கணும். மாத்தி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெஞ்சு உயர்ந்து இருக்கும். இதுலயே ஒரு 20 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கைகளை திருப்பிட்டு மெதுவாக வச்சு. உங்களுக்கு இப்போ சரியா தெரியலனாலும் வீடியோ எடுக்கிறாங்க, அதில் கை எப்படி வைக்கிறதுன்னு தெரியும், கவனிச்சுக்கலாம். ஸோ இரண்டாவது தடவை அதே மாதிரி கையை மேலே தூக்கி கைகளை கோர்த்து கொண்டு கைகளை திருப்பி வச்சுக்கிட்டு 20 எண்ணிக்கை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இது வீராசனம். 2 ஆசனங்கள் புரிஞ்சதுங்க இல்லையா? இப்போ பொறுமையா கலைச்சிக்கலாம். முடிந்தவர்கள் இந்த 2 ஆசனம் கவனிச்சுங்க, வஜ்ராசனம் வீராசனம். முடிஞ்சவங்க கைகளை பின்னாடி கட்டிட்டு தலையை முன்னாடி கொண்டு வரலாம். ஒரு 50 எண்ணிக்கை வரைக்கும் அப்படி இருக்கலாம். இது வந்து யோக முத்ரான்னு தான் வரும். ஆனா யோக முத்ரா வேற இது அதிகம் காட்டலாம். இது பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். மூன்றாவது ஆசனா ஜானு சீராசனா. ஜானு சீராசனா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படி கால்களை வைத்துட்டு காலை பிடிச்சிட்டு வைப்பீங்க இல்லையா? அதுதான் முதல்ல. இதுல வந்து 3 நிலை உடையது. இந்த ஜானு சீராசனம் வந்து 3 நிலை. முதல்ல கால்கள் ரெண்டையும் நீட்டிங்க. ஒரு கால் மடக்கி இந்த கால் கவட்டில் வைக்கணும். கவட்டில் வச்சுங்க. ஸோ அடுத்ததாக கைகளை வந்து மேல் நோக்கி தூக்கி முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா காலை பிடிக்க பாருங்க. காலை பிடிச்சிட்டு தலையை முட்டியை நோக்கி கீழே கொண்டு வரணும். ஒரு 20 எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா கைகளை அப்படியே தூக்கி இப்படி இறக்கணும். இதுல ஜானு சீராசனம் முதல் நிலை. இரண்டாம் நிலை இதை கவனிச்சுங்க. ஒரு பக்கம் செஞ்சுட்டீங்கன்னா 2வது பக்கமும் செஞ்சிடணும். கால்களை நீட்டிட்டு இந்த காலை மடக்கும். இந்த காலை மடக்கி இந்த கவுட்ல வச்சுட்டு திருப்பி கைகளை மேல் நோக்கி குவித்து மெதுவாக பொறுமையா கால்களை பிடித்து முட்டியில தலையை சாய்க்கணும். இப்படியே 20 எண்ணிக்கை மெதுவாக கைகளை தூக்கி கீழே இறக்கணும். 2ஆம் நிலை. 3ஆம் நிலை 2 கால்களையும் நீட்டி கைகளை உயரை தூக்கி விட்டு இந்த 2 கைகளையும் 2 காலையும் பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ முதல்ல இவ்வளவு முயற்சி பண்ணி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருந்தாலும் போதும். முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாய்ங்க. கட்டவரில் பிடிச்சிங்கனாலும் போதும். உடனே இப்படி பிடிக்க முடியாது. இப்படி இருந்தீங்கன்னா கூட போதும். இதுல ஒரு 20 எண்ணிக்கை இருங்க. நாளாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களால புனிய முடியும். புனிஞ்சதுக்கு அப்புறம் கட்டவரில் பிடிங்க. அதுக்கப்புறம் இப்படி பிடிங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு தலைகளை உள்ளே புனிய வேண்டும். 20 எண்ணிக்கை மெதுவாக நிமிர்ந்து கொண்டு கைகளை கீழே இறக்கிக் கொள்ளலாம். இது ஜானு சீராசனம். அடுத்ததாக ஏக பத்மாசனம். ஏக பத்மாசனம்னா பாருங்களேன், அதாவது கால்கள் ரெண்டும் இப்படியே இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலை மடக்குங்க. இந்த காலை அதாவது இடது காலை மடக்கிறோம். இடது கையால இப்படி பிடிக்கணும். இந்த மணிக்கட்டை இந்த கால் இதை வந்து இப்படி பிடிக்கணும். குதிகாலை அப்படி பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு இது தூக்கணும். இந்த கையை ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். இந்த கீழே குதிகாலை அப்படி பிடிக்கலாம். கொண்டு வந்து நெத்தியில் வைக்கலாம். இது ஏகபாத பத்மாசனம். 20 வரைக்கும் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு பொறுமையா விடலாம். இது எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ பண்ணுங்க. இப்படி பண்ண முடியுதா? ஓகே. இந்த அளவுக்கு மெல்ல 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 கொண்டு வரலாம். அதனால பொறுமையா செய்யுங்க. இந்த அளவுக்கு வந்தாலும் போதும். கால் கொஞ்சம் உயரமா அப்படி தூக்கி பிடிக்கணும். அவ்வளவுதான். இது செஞ்சாச்சு. 2ஆம் நிலை. இந்த கையால லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் கால் பிடிச்சு அப்படி தூக்கி இந்த கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெத்தியில வைக்கலாம். இது 20 எண்ணிக்கை. இது ஏக பத்மாசனம்.
அடுத்ததாக வக்ராசனம். இந்த வக்ராசனங்கிறது நீரில் நோய்க்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை மடக்குங்க. இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டியில இந்த காலுடைய இந்த மூட்டு இருக்கும், இங்கே இந்த பாதத்தில் இந்த மூட்டு இருக்கும். இந்த மூட்டும் இந்த பாதமும் ஒன்றா இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டீங்க, கைகளை இப்படி வச்சுங்க. இப்போ இந்த கையை லெஃப்ட் ஹேண்டை கொண்டாந்து இந்த காலை பிடிக்கும். இந்த காலை பிடிச்சிட்டு இப்படி கையை பின்னாடி வச்சுட்டு திரும்பி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா திரும்பி பாருங்க. இதே நிலையில ஒரு 20 எண்ணிக்கை வரைக்கும் நிற்கணும். கண்கள் நல்லா லாஸ்ட் வரைக்கும் திரும்பி பார்க்கணும். 20 எண்ணிக்கை முடிஞ்ச உடனே பொறுமையா திரும்பணும். பொறுமையா திரும்பி கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம், கையை எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட் இந்த காலை வைக்கணும். இந்த காலை வச்சுட்டு இந்த கையாலே பிடிக்கக்கூடாது, இது கொஞ்சம் குழப்பம் வரும். இந்த கையால் பிடிக்கக்கூடாது, இந்த கையை வச்சு இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிக்கும்போது உடம்பு நல்லா திருப்பி பின்னாடி பார்க்கணும். 20 எண்ணிக்கை முடிஞ்சதும் மெதுவாக திரும்பி பழையபடி வரும். இது வக்ராசனம். இரண்டாவதாக பாரத்வாஜாசனம். பாரத்வாஜாசனங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முடிஞ்சவங்க முயற்சி பண்ணிப்பாங்க. முடியாதவங்க காலை இப்படி மடக்கணும். இந்த காலை இப்படி மடக்கணும், நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இந்த கால்களை தூக்கி முடிந்த அளவுக்கு இப்படி போடணும், இப்படி போடணும். ஸோ இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த உடம்பை சுற்றி வந்து இந்த காலை பிடிக்கணும். முடியாது, ஆரம்பத்தில் முடியாது. அதனால இந்த கைகளை இப்படி வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இந்த கையை இந்த லெஃப்ட் காலில் வச்சு அமுக்கிடுங்க. அமுக்கிட்டு தலையை திருப்பிப்பாரு. இதுலயே முடிந்த அளவுக்கு ஒரு 30 எண்ணிக்கை இருந்துட்டு மெதுவாக இறக்கி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதோடைய இந்த காலை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரியும். அது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது மட்டும் பண்ணி காட்டும். நல்லா இழுத்து அப்படி வச்சுட்டு கைகளை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த காலை ஈஸியாக பிடிக்கும். இப்படி நல்லா பிடிச்சிட்டு இந்த கையால் இந்த லெஃப்ட் காலை வச்சு அமுக்கிட்டு திரும்பி பார்க்கணும். இதே டைப்ல ஒரு 50 வரைக்கும் இருக்கலாம். இதன்படி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் நல்லா சுரக்கும். மெதுவாக பொறுமையாக தலையை திருப்பிட்டு கைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே டைப்ல ஆப்போசிட் இந்த காலம் மடக்கி வச்சுட்டு இதை மேலே வைத்துட்டு ரைட் ஹேண்டை பின்னாடி வைக்கணும். பிடிச்சிட்டு காலம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த கையை இந்த சைடை வச்சுட்டு திரும்பி போகணும். 50 எண்ணிக்கை கூடுமான வரைக்கும் 30 50 எண்ணிக்கை கூட இருக்கலாம். ஸோ மெதுவாக முடிச்சுட்டு திரும்பணும். திரும்பிட்டு கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு காலை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது பாரத்வாஜாசனம் பேர். அடுத்ததாக யோக முத்ரா. இப்போ யோக முத்ராங்கிறது வந்து நல்லா பாருங்க, பத்மாசனம் போட்டுக்கிறோம். முதல் நிலை பத்மாசனம் போட்டுக்கிறோம். ஸோ கைகளை பின்னாடி கட்டிக்கிறோம். கைகளை லூஸ் பண்ண வேண்டியதில்லை. தலையை குனிஞ்சு தலையை தொடணும். இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக குனிங்க. இது ஒன் டைத்துலேயே உங்களால் பண்ண முடியும். முதல்ல பாதி குனிங்க போதும். ஒரு 10 எண்ணிக்கை முடிஞ்சவொடனே இன்னும் குனிஞ்சு பாருங்க. திருப்பி கொஞ்சம் பாருங்க. 20 எண்ணிக்கை வரும்போது தனி நீங்கள் தொட்டுடலாம். நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டு மேலே எழுந்திரிச்சிக்கலாம். இதுவும் 1லிருந்து 50 வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். 30, 40, 50 உங்களால் பண்ணலாம். யோக முத்திரை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆசனா. உங்களால் பாத பத்மாசனம் போட முடியலன்னா வெறுமனே இருந்து கூட குனியலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம். எல்லா ஆசனங்களும் செஞ்சதுக்கு உண்டான பலன் யோக முத்திரா செஞ்சால் கிடைக்கும். நீங்கள் இப்படி பண்ண முடியல அப்படின்னா சாதாரணமாக உட்காந்துட்டு கூட இப்படி உட்காந்துட்டு கூட பண்ணலாம். குனியலாம். முடிஞ்ச அளவுக்கு முன்னால் குனியும் போது மூச்சு விட்டுட்டே குனிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையில் இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுது மூச்சை இழுத்துக்கிட்டே எழுந்து கொள்ளலாம். இது யோக முத்ரா. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஆசனா பட்டர்ஃப்ளை ஆசனா. இது கால்களை செல்லலாம் இப்படி உட்காந்துக்கிறேன். இந்த காலை ரெண்டையும் இப்படி சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சேர்த்து வச்சுட்டு இந்த கைகளை கோர்த்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு நல்லா நிமிந்துக்கலாம். முதுகு நிமிந்துக்கிட்டு கால் ரெண்டையும் நல்லா வேகமாக இப்படி அடிக்கணும். பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அடிக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம். இதுக்கு எண்ணிக்கைலாம் கிடையாது. எவ்வளோ வேணுமானாலும் செய்யலாம். போக 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 இந்த 2 கால்களும் தரையில் அடிப்பது கொண்டு நம்ம முயற்சி பண்ணலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை ஆசனா. அவ்வளோதான். இதுக்கு எண்ணிக்கை கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். பெண்கள் அனைவரும் முயற்சி பண்ணுங்க. பொறுமையாக முயற்சி பண்ணுங்க. வேகமாக அடிக்க முடியலனாலும் பொறுமையாக அப்படி பண்ணுங்க. ஒரு 2 நிமிடங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளும் பலமடையும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். அடுத்து பத்ராசனா. இதே நிலையில இது செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே செய்யக்கூடாது. ரிலீஸ் பண்ணிக்கணும். காலை ரிலீஸ் பண்ணிட்டு
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கால்களை வைக்கணும். திருப்பி காலை ரெண்டையும் சேர்த்து அதே பொசிஷன்லேயே கைகளால் பிடித்துக் கொண்டு முன்னால் குனிவதுதான் பத்ராசனா. முடிஞ்ச அளவுக்கு குனியுங்க. இதையும் ஒரு 20 எண்ணிக்கை செய்யலாம். நீங்க செஞ்சுட்டு அது வந்து நிமிந்துக்கலாம். பத்ராசனா ஒரு முறை செஞ்சா கூட போதும். இரண்டாவது அடுத்து சர்வாங்காசனா, கடைசி ஆசனம். நீட்டி படுத்துங்க. நீட்டி படுத்துக்கலாம். இது செய்ய தான் உங்களுக்கு பயிற்சி வரும். முடியலன்னா யாராவது ஒரு ஆள் கையில் வச்சுக்கலாம். எதுவும் பண்ண முடியலன்னா வேற மாதிரி நான் உங்களுக்கு டைப்ல பண்ணி காட்டுறேன். குடும்பம் நோக்கி 2 காலத்தை ஏற்றிக்கொண்டு உடம்ப தூக்கி இடுப்புல கை வச்சுக்கணும். கண்கள் ரெண்டும் கால்களை பார்க்கணும். முடிந்த அளவு 50 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கால்களை பின்னாடி போட்டீங்கன்னா ஹலாசனம். பொறுமையா கால்களை பழைய நிலை கொண்டு வந்து பொறுமையா இருக்கணும். இது சர்வாங்காசனம். எழுந்திக்கும் போது சோத்துக்கை பக்கம் தான் தெரியும். ஓகே, இது பண்ண முடியாதவங்க உங்க வீட்டில் கட்டில் இருக்கலாம், சேர் இருக்கலாம், அதுல இது மாதிரி பண்ணுங்க. ஒரு சேரோ செவத்தை ஒட்டி போடுங்க. செவத்தை ஒட்டி இருக்கணும், நழுவிடக்கூடாது. இப்போ இது கட்டில்னு வச்சுங்க. கட்டில் கால் இருக்கு இல்லையா, இந்த காலை உங்க கையால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு காலை இங்கே வைக்கணும். நான் செஞ்சு காட்டுறேன். இது ஈஸியா இருக்கும். இது சர்வாங்காசனம். இது காலை தூக்கி மேல கட்டில் மேல வைங்க. கட்டிலே நினைச்சுங்க, கட்டில் மேல வைங்க. ஸோ அதை இணைச்சி படுத்துங்க. அதோட அணைச்சி படுத்துங்க. இந்த காலை பிடிங்க. இது நீங்க வெளியூர் போனா கூட ஒரு சேர் இருந்தால் உங்களால் பண்ண முடியும். இந்த காலை வந்து இட்டு பிடிச்சிட்டு இந்த காலை இந்த கையை வந்து சேர் காலை கையில் பிடிச்சிங்க. உங்க காலுக்கு முனையில வைங்க. இப்படி வச்சுங்க பாருங்க. அவ்வளவுதான். இதே எண்ணிக்கையில உங்களால எவ்வளவு முடியுமா இருக்கலாம். அடியில பில்லோ கொடுக்கலாமா இதுக்கு மேல? ஆரம்பத்தில் பில்லோ கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க இப்படினாலும் தாராளமாக வந்துடும். நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பில்லோ கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நின்றுட்டு அப்புறம் பொறுமையா இப்படி கேட்டுக்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பில்லோ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படியே காலம் இருக்கும். அவ்வளவுதான். இது தைராய்டுக்கு ரொம்ப சிறந்த ஆசனம். இது ரொம்ப நேரம் நீங்க இருந்துட்டீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு மேல இருந்துட்டீங்கன்னா பத்மாசனத்தில் உட்காந்துட்டு தலையை அப்படி மேல பின்னாடி கொண்டு போகலாம். வந்து போயிட்டு இந்த பக்கம் பின்பக்கம் அப்படி செஞ்சுக்கலாம். செஞ்சா போதும். அதுக்கு மாற்று ஆசனம் போதும்.